நிறைய படத்தில் சொல்லுவாங்க ஹவுஸ்ஃபுல் போர்டை வந்து நாங்கள் வந்து நார்த்தில் வந்து ஆக்கிரி ராஸ்தாவுக்கு அப்புறம் தான் வெளியிலே எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கவுண்டமணி சார் பற்றி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, ஷார்ட்டை முடிச்சுட்டு என்கிட்டயும் பிருத்திக்கிட்டேயும் வந்துட்டு, எப்பா நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை அந்த ரியாக்ஷன்லாம் கரெக்டாக வந்துச்சா இல்லை நான் தான் பெட்டராக பண்ணனா சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும், என்ன கதை அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது. ரொம்ப எல்லாருக்கும் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ரைலருங்கிறது அப்படி தான் இருக்கணும். இது என்ன படம், இது என்னவாக இருக்கும், என்ன சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்றது அதோட ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அந்த க்யூரியாசிட்டி கிளப்புது படம் பார்க்க, அந்த ட்ரைலர் பார்க்கும்போது. அதோட இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே இது என்ன கதை, அவங்க என் கேரக்டர் தெரியாது ஆனால் பார்த்த உடனே பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி 11 o'clock இந்த படத்தையே அப்படியே ஓட்டிட மாட்டாங்களான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாங்ஸு நல்லா இருக்குது. மியூசிக் புது மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் செந்தில்குமார் வந்து எங்கள் பக்கத்து ஊருன்றதுனால எனக்கு கூடுதலாக இந்த படத்து மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. சாந்தனு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு உழைக்கிற சின்சியரான ஒரு இளம் கதாநாயகன். அதோட ஒரு டீமாக பாரதி ராஜா சார் பையன், பாண்டியராஜா சார் பையன், இவங்க எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இப்படி தான் பழகிடும். இன்னமும் அது வந்து ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்து இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு குடும்பமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் சினிமாவின் திரைக்கதையோட ஆசான், எங்களுக்கு எல்லாத்துக்கும் குருநாதர் சொன்ன மாதிரி உண்மையிலே இன்றைக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உட்காரணும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னும்போது எல்லா டிஸ்கஷன்லேயும் எல்லாரோட கதை எழுதும் போதும் பாக்யராஜ் சாரோட படங்கள் பற்றி பேசாமல், அவரோட படங்களை பற்றின பேசாமல் எதுவுமே இருக்காது. நிறைய ஆச்சரியமாக இருக்கும். நாங்களாம் வந்து இப்போது ஹிந்தியில் போய் பண்ணுறோம், வேறு மொழியில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து பாக்யராஜ் சாரோட ஆக்கிரி ராஸ்தா வந்து அது பண்ண தாக்கம் வந்து இன்ன வரைக்கும் போகல. நிறைய படத்தில் சொல்லுவாங்க ஹவுஸ்ஃபுல் போர்டை வந்து நாங்கள் வந்து நார்த்தில் வந்து ஆக்கிரி ராஸ்தாவுக்கு அப்புறம் தான் வெளியிலே எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து கைதியின் டைரி தமிழ் பண்ணதை வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தார். அவர் பண்ண சாதனைலாம் விட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய மொழி மாற்று படங்கள் தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி அவரோட படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சார் வந்து திருப்பி தமிழ் சினிமாவுக்கு இன்னமும் எங்களோட வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் படங்கள் எடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள் இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியம் அடையும். அதுக்காக வந்து ரசிகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டு, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கிறப்போ. இன்ஃபேக்ட் முதல்ல நான் ஏன் இந்த கதையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்குது. ஒருத்தர் கேட்பார் என்கிட்ட, நீ சொல்கிறது உண்மையான எந்தளவுக்கு நீ நம்புறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பயப்படுறேன் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கதை கேட்டப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் முதல் காரணம் இந்த கேரக்டர் எடுத்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டேஜுள்ள ஒரு ரோல் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ரோல். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கு பண்ணிக்கிட்டேன். அண்ட் கவுண்டமணி சார் பற்றி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, ஐ பீன் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அவர் லெஜெண்ட். அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவர் எப்படின்னா இன்றைக்கும் வந்து 7 மணிக்கு டைரக்டர் வந்து கால் ஷீட் சொல்லியிருந்தாருன்னா 6:45 முதல்ல எல்லாம் யூனிட்டுக்கு முன்னாடி அவர் தான் வந்து நிற்பார். 6:45 வந்து நின்றுட்டு மேக்கப் மேனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க நான் மேக்கப் போடணும்னு சொல்லிவிட்டு மேக்கப் மேனை சீக்கிரம் வர வச்சு 7 மணிக்கு வந்து வித் மேக்கப் ரெடியாக இருந்துட்டு, எங்கப்பா என்ன இன்னும் வேலைக்கு கூப்பிடல, ஏன்ப்பா இன்னும் ஷார்ட் வைக்கல, எனக்கு சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து அதே எனர்ஜி, அதே எந்தூசியாசம், அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த டெடிக்கேஷன், அது நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கும் அந்த ஒரு ஷார்ட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் பிருத்வியும் உட்காந்துட்டு இருந்தோம். ஷார்ட்டை முடிச்சுட்டு என்கிட்டயும் பிருத்விக்கிட்டேயும் வந்துட்டு, எப்பா நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை அந்த ரியாக்ஷன்லாம் கரெக்டாக வந்துச்சா இல்லை நான் தான் பெட்டராக பண்ணனா சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஐ மீன் எங்ககிட்ட அவர் கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை. பட் அந்தளவுக்கு தேர் ஆல் வெரி டவுன் டு அர்த். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் அந்த படம் பண்ணுறப்போ எங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு.
அண்ட் இனிஷியலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் முருகதாஸ் சார், அப்புறம் தனஞ்சயன் சார், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இம்மீடியட்டாக வந்து ட்வீட் பண்ணாங்க இந்த டீசரை பற்றி. ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி படிப்படியாக இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ பெருசாக நடந்து இந்த படத்தை பற்றி வெளியில் தெரியறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் சப்போர்ட் அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஃபங்க்ஷன் அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். செந்தில் வந்து என்னோட தம்பி மாதிரி, என் டைரக்டர்னு பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் 5 படம் 10 படம் பண்ணலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சு படம் பண்ணலான்னு தைரியமாக முடிவெடுத்தவர் வந்து செந்தில். ரொம்ப தேங்க்ஸ். வாய்மை படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எனர்ஜிக்காவது. செந்தில்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து, எனர்ஜி இருந்தால், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அந்த விதத்தில் பார்த்தா செந்தில் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து சார் 5 நிமிஷம் பேச வரணும்னு ஆனால் நான் வந்து 5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். அவர்கிட்ட நிறைய வேலை இருக்கும், எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வந்து மணிக்கணக்காக பேசுவேன். பேச 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 வந்து எனக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் செந்தில். ரொம்ப நல்ல மனிதர். குடும்பத்தோடு சேர்த்து எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 2 வருஷம் அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புலன் விசாரணை பார்க்கக்கூடிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கி வந்து கோர்ட்டு சீன் டைலாக் அப்படின்றத பேஸ் பண்ண சப்ஜெக்ட் ரீசெண்டாக எதுவும் வரல. கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் அமையும். இன்னைக்கு நாளோட விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் ரவுகத் வந்து நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம திருடனில் சந்திப்போம் சார். என்னோட அடுத்த படமான திருடன் படத்தை வந்து இவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப ரைட் ஃப்ரம் த டைட்டில் டிசைன் ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபில்மாக இருக்குது. அண்ட் வெரி இந்த மாதிரி ரொம்ப ரேர். டாக்கிங் அபவுட் கோர்ட் ரூம் ஃபில்ம், அபவுட் லா, அந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிற ஃபில்ம்ஸ் ரொம்ப ரேர். அண்ட் ஐ திங்க் இந்த டீசர்லாம் பார்க்கும்போது இது இட் ஹேஸ் அ பர்பஸ்ன்ற மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி இந்த டீசரில் வந்து பேரறிவாளனோட லெட்டர் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் டச்சிங். அண்ட் அவங்களோட அம்மா அங்கே இருக்கிறது வந்து ஹவு ரிலவெண்ட் த ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அபவுட் லான்றது தெரியுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டைரக்டர் செந்தில், மியூசிக் டைரக்டர் and the entire team, and also the actors Shantanu, Prithvi, Manoj sir, and நான் கவுண்டமணி சார் பெரிய ஃபேன் அவர் இருக்கார், and many other legends. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி எடுக்கும் வாழ்த்துறேன். நன்றி. இந்த விழா மேடையில் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என் உயிரின் மேலான ரத்தமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த வாய்மை படத்தினுடைய இயக்குனருக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வாய்மை வெல்லுங்கிறது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ சாந்தனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து அதாவது புலிக்கு பிறந்து பூனை மாதிரி அவர் என்னுடைய மானசீகமான நான் நேசிக்கிற ரொம்ப உயர்வாக நினைக்கிற என்னுடைய சகர் பாக்கியராஜ் சாருடைய சன்னு நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று எனக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். அப்போ கேட்டேன், என்னங்க என் பேரெலாம் போடல. ஐயோ நீங்கள் வரங்க, உங்களை பாக்கியராஜ் சார் வர சொன்னார், அப்படியா சொன்னார். அது உண்மையாக போய் எனக்கு தெரில. உண்மைதான், உண்மைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவருக்காகவே வந்திருக்கிறேன். ரெண்டாவது மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த எல்லா படமே வெற்றி படம் தான். அந்த வரிசையில் இதுவும் வெற்றி படம் பெறுறது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஏன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாங்கிறாங்க. நான் ரொம்ப பேசினேன், அடுத்த நாள் பேப்பரில் வந்துடும். அதனால் என்னுடைய பேச்சை சிரிக்கிறது. நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், அப்புறம் இங்கே இந்த படத்தை சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் வணக்கம். ரைட் ஃப்ரம் டே ஒன் வந்து இந்த படத்தை பற்றி சாந்தனு சொல்லிட்டு இருப்பார், வாய்மை அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங் பண்ணிக்கும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் காமிப்பார். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து சாந்தனு வந்து கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, சாந்தனு கிட்ட வந்துட்டு வேறு எந்த விஷயத்தையுமே நம்பாமல் இந்த படத்தோட கண்டென்ட்டை மட்டும் நம்பி இந்த படத்தில் வந்து இது பண்ணுறாரு. அண்ட் கண்டென்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டைரக்டர் அண்ட் த ஹோல் டீம். குட் லக் சாந்தனு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டி ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, டே எப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு பொய்யாக சொல்லிகிட்டு இருப்பேன், டிஐ போயிட்டுருக்கு, இது போயிட்டுருக்குன்னு. பட் உண்மை சொல்லணும்னா, எங்ககிட்ட ஒரு சில நேரங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும், திடீர்னு ஷூட்டிங் நின்று போகும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். நிச்சயம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி.
ப்ளீஸ் டு வாட்ச் த ஃபிலிம் தி தியேட்டர்ஸ். தேங்க்ஸ்.